அனைவருக்கும் வணக்கம். கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைகள்லாம் வெளியில் போய் ஏதாவது கடைகளில் பண்டங்கள் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நம்ம வீட்டிலையே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சுவையான கேக்கு எப்படி செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, கோதுமை மாவு. பெரும்பாலும் கேக்கு செய்கிறதுக்கு எல்லோரும் மைதா மாவு தான் பயன்படுத்துவாங்க. நான் இங்கே வந்து கோதுமை மாவு பயன்படுத்துகிறேன். இந்த கோதுமை மாவு வந்து நான் சப்பாத்திக்காக தனிப்பட்ட முறையில் மிஷினில் கொடுத்து திரித்து வச்சுருக்கேன். அதில் என்னெல்லாம் கலந்துருக்கேன் அப்படின்னா, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, கம்பு, சோளம், கேப்பை, இது எல்லாமே அதில் கலந்து அரைச்சி வச்சுருக்க மாவு. அதில் இருந்து தான் நான் இப்போ ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதே அளவுள்ள டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். அது கூட சேர்த்து அரைப்பதற்காக பவுடர் பண்ணுறதுக்காக ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சமையல் சோடா, அப்புறம் அது கூட சேர்க்குறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்க்கணும். இந்த பொருளை எல்லாத்தையும் நம்ம இப்போ இந்த பவுலில் சேர்த்துடலாம். இந்த பாத்திரத்தில் கோதுமை மாவு சேர்த்தாச்சு. கோதுமை மாவு சேர்த்துட்டு அந்த கட்டிப்படாமல் நம்ம வந்து கிளறி விடணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சமாக அந்த பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு அந்த மாவு வந்து கட்டிப்படாமல் கிளறிட்டே இருக்கேன். இப்போ அந்த ஒரு 3/4 டம்ளர் ஜீனி, அது கூட 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிக்சியில் அரைச்சி அந்த பவுடரையும் இந்த மாவு கூட நான் சேர்த்துக்கிட்டேன். அந்த ஜீனியை சேர்த்த பின்னாடி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். மாவு நல்லா கெட்டிப்படாமல் கிளறிட்டே இருக்கும்போது, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கக்கூடிய தூள் உப்பு இருக்கு இல்லையா, அதை இந்த மாவோட நம்ம சேர்த்துக்கிறோம். உப்பு போட்ட பின்னாடி அது கூடவே நம்ம கொஞ்சம் சமையல் சோடா, அதாவது நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா இந்த மாவோட நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நமக்கு இதில் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது, மாவில் எந்த வகையிலையும் கட்டி விழாமல் பார்த்துக்கணும். இப்போ இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரணும், அந்த கேக் வந்து சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அதில் சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மாவை நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த காய்ச்சி ஆற வச்ச மீதமுள்ள பால் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கட்டிப்படாமல் அடித்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ சில பேர் வந்து கேக்கு செய்கிறதுக்காக முட்டை அதுக்குள்ள அடித்து ஊற்றுவாங்க. நான் வந்து இப்போ முட்டை சேர்க்காம தான் இந்த கேக்கை வந்து செய்ய போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா தோசை மாவு பதத்துக்கு அந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. கேக்கு செய்வதற்காக எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு பிளேட் நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இந்த கேக்கு செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் வந்து எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுட்டேன். இது நம்ம எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பிளேட்டில் அந்த கரைச்சி வச்சுருக்க அந்த மாவை நம்ம விட்டு, அந்த இட்லி பாத்திரத்தில் உள்ளே வைக்கக்கூடிய அந்த பிளேட் இருக்கும் இல்லையா, தட்டு, அதை வந்து கவுத்தி போட்டுட்டு, அது மேலே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாவு ஊற்றி வச்சுருக்க பிளேட் எடுத்து வச்சுட்டு, நம்ம எடுத்து வச்ச முந்திரி, திராட்சை, பிஸ்தா, பாதாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அது மேலே அப்படியே தூவி விட்டுருக்கேன். இப்போ வந்து வெந்துக்கிட்டு இருக்கு, கேக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. கேக்கு வேகிறதுக்கு 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். நம்ம வந்து 45 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுருக்கோம். இப்போ அடுப்பை வந்து அணைச்சாச்சு. பாத்திரத்தை திறந்து கேக் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வாவ், சூப்பர்! ரொம்ப அருமையாக வந்திருக்கு கேக்கு. இப்போ இதை எடுத்து வெளியில் எடுத்து ஆற வச்சுட்டு, ஒரு 10 நிமிஷம் ஆறின பின்னாடி ஒரு கத்தியில் லேசாக எண்ணெய் தடவிட்டு அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எவ்வளோ மென்மையாக, எவ்வளோ சாஃப்டாக, இப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். எடுத்து வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க.
மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.